ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். காது குத்து, கல்யாணம், மஞ்சள் நீராட்டு விழான்னு சும்மாவே ட்ரெஸ் எடுப்போம். தமிழரின் பாரம்பரிய பண்டிகை பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்காமலா? அதுக்காக தான் நேத்திக்கினாங்க ஆவடி பருத்திப்பட்டில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைலுக்கு போயிருந்தோம். புது ஷோரூம், கண்டிப்பாக நியூ கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதனால தான் இங்கே வந்திருக்கோம். உள்ளே போகலாமா? வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நியூ ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் பற்றின எனக்கு தெரிஞ்ச தகவல்களை ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நிச்சயமாக அங்கே போய் விசிட் பண்ணுறவங்களுக்கு இந்த தகவல்கள் யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஷோரூமுக்கு வெளியே ரைட் ஹேண்ட் சைடில் சின்னதாக ஃபுட் கோர்ட் இருக்குது. இங்கே டீ, ஸ்நாக்ஸ், பப்ஸு, லன்ச், டிஃபன் இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. பே பண்ணிவிட்டு டோக்கன் வாங்கிக்கிட்டு பொருளை போய் வாங்கிக்கணும். இப்போ இந்த வீடியோவில் நான் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் 2 ஃப்ளோரை பற்றி மட்டும்தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் டீனேஜ் கேர்ள்ஸுக்கான ட்ரெஸ்ஸு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான ஃபேன்சி ஐட்டம்ஸ், ஷூ, செப்பல், இது எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் ஜீன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீன்ஸ் செக்ஷனுக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லை. அடுத்ததாக சுடிதார்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு சுடிதார் பார்த்துட்ருந்தோம். சுடிதார் சைஸ்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக எங்கள் பசங்களுக்கு அமையலை. நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது பெரிய சைஸ் 3 செட் குர்தீஸ் தாங்க. அதாவது ஷால், டாப், பாட்டம் இப்படி 3மே பார்த்திங்கன்னா செட்டாக இருக்கக்கூடிய குர்தீஸ் தான். நிறைய அப்படியே கொட்டி வச்சுருந்தாங்க. மக்கள் அதிலேருந்து எடுத்து பார்த்துட்ருந்தாங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா ஒன்றுத்தில் மேல் டாப் இல்லை, பாட்டம் இல்லை. அதாவது இருக்கும், மக்கள் பார்த்துட்டு அதை போட்டதில் அங்கங்கே மிஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பட்டு அந்த அளவுக்கு கிளாத் ஃப்ரெஷ்ஷாக இல்லைங்க. அடுத்ததாக நாங்கள் பின்னாடி போனோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் லாஸ்ட்டு போனீங்கன்னா அங்கே நைட்டிஸ்லாம் போட்டிருக்காங்க. சரி, நைட்டி எனக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டி போய் பார்த்தோம். நைட்டியுமே பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லை. எங்களுக்கு என்ன டவுட்டுன்னா, செம்ம கூட்டங்க. கடையில் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் இருந்தது. ஒருவேளை மக்கள் முன்னாடியே எல்லாத்தையும் வாங்கிட்டுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அங்கே ஒர்க் பண்ணுற கேர்ள்ஸ் கிட்ட கேட்டோம். நிறைய கலெக்ஷன்ஸ் இனிமேல் நிறைய கண்டிப்பாக வரும், பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னர் வியர்ஸும் லாஸ்ட்டில் தாங்க இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இன்னர் வியர்ஸ், நைட்டிஸ் இதெல்லாம் கடைசியில் வச்சுருக்காங்க. அடுத்தது லெஹங்கா பார்க்கலாம். சரி, லெஹங்கா செட் ஆச்சுன்னா லெஹங்கா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெஹங்கா பார்த்தோம். லெஹங்காவுமே அப்படி தாங்க இருந்தது. ஃப்ரெஷ்ஷாக இல்லை, புது துணி மாதிரி இல்லை, ரொம்ப ஓல்டு கிளாத் மாதிரி இருந்தது. சரி, லெஹங்காவையும் விட்டுட்டு அங்கே இருந்து வேறு ஏதாவது பார்க்கலாம், வேறு ஏதாவது செட் ஆச்சுன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் அந்த அளவுக்கு எதுவுமே செட் ஆகலை. நிறைய சேல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். மேபி ஒரு 2 நாள் கழித்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுங்க. கீழே இருந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு நாங்கள் ஸ்டெப்ஸில் நடந்து வரப்போ பார்த்திங்கன்னா நடக்கவே இல்லை. அப்படியே மக்கள் அப்படியே தள்ளிக்கிட்டே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. கொஞ்சம் பயமாக இருந்தது. கூட்டத்தில் தவறி கீழே விழுந்துட்டோன்னா மேலே மிதிச்சிருவாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு தான் ரஷ்ஷாக இருந்தது. அங்கே இருந்த ஒர்க்கர்ஸ் பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்படிக்கா போங்க, அப்படிக்கா போங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஒருவேளை புது ஷோரூம் அப்படின்றதுனால இன்னும் சரியான அரேஞ்ச்மெண்ட் இல்லை அப்படின்ட்டு தான் எனக்கு தோணுது. வரக்கூடிய டேஸில் இது எல்லாத்தையுமே பக்காவாக சரி பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் தோணுது. இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃப்ரண்ட்டில் ஸ்டெப்பு மேலே ஏறி வந்த உடனே பார்த்திங்கன்னா நிறைய மேல் டாப்பு, இந்த டீனேஜ் கேர்ள்ஸ் போடுற மாதிரியான
மேல் டாப்ஸ் நிறைய கொட்டி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் காமிச்சேன் பாருங்கள், 3 செட் குர்தீஸ் காமிச்சேன் இல்லைங்களா, அது மாதிரி இது டாப் மட்டும் 15-16 வயசு போடுற பிள்ளைங்க அந்த மாதிரியான ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே கொட்டி வச்சிட்டு இருந்தது. அதிலையும் பார்த்தோம், பட் எங்களுக்கு செட் ஆகலை. சரி, நமக்கு எதுவுமே செட் ஆகலையே, ஜீன்ஸுக்கு டாப் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீன்ஸ் டாப் மாதிரி பார்த்தோம். ஹேங்கர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாட்டி வச்சுருந்தாங்க, அது எதுவுமே செட் ஆகலை. அடுத்ததாக இந்த மாதிரி குவியல் மாதிரி கொட்டி வச்சுருந்தாங்க ஜீன்ஸுக்கு போடுற மேல் டாப்பு. சரி, அதுவாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை பார்த்தோம். அதுவுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை. சரி, ட்ரெஸ் எடுக்கலனாலும் பரவாயில்ல, அதிலையே பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வச்சுருந்தாங்க. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்கங்க. வளையல், கம்பல், செப்பல்ஸ், ஸ்டட்டு, சோக்கர், ஃபுல் செட்டு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. சரி, அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். அதுக்கு முன்னாடி இந்த டாப்பு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய 2வது மகளுக்கு பிடிச்சிருந்தது. சரி, வச்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தோம். பட் அதுலேயும் அவளுக்கு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல. அட்லீஸ்ட் இந்த டாப்பாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். பட் சைஸ் கிடைக்கல அப்படின்றதுனால அதையுமே வந்து பார்த்திங்கன்னா எங்களால் வாங்க முடியல. நெக்ஸ்ட் வீக் மறுபடியும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அப்படி வந்தோன்னா அப்போ எப்படி இருக்குது அப்படின்ற தகவல்களையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பட் இப்போதைக்கு கலெக்ஷன்ஸும் கம்மியாக தான் இருக்குது. அதே சமயம் இருக்கிற கலெக்ஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பீஸ் மாதிரி தெரியல, ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருந்ததுங்க. இப்போ நம்ம ஃபேன்சி ஐட்டத்தில் நின்றுக்கிட்டுருக்கோம். ஃபேன்சி ஐட்டம்லாம் நல்லா தான் இருந்தது. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா பொருளுக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப சீப்பாகவும் இல்லை, ரொம்ப காஸ்ட்லியாகவும் இல்லை, வாங்கலாம் அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இந்த ஷூ செக்ஷனில் வந்து பார்த்திங்கனாலும் சரி, செப்பல் செக்ஷனில் பார்த்திங்கனாலும் சரி, அந்த அளவுக்கு புது கலெக்ஷன்ஸுமே இல்லை. இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பிஞ்சு போன மாதிரி, சிலது வந்து சரியில்லாத மாதிரி தான் இருந்தது. பட் வளையல், கம்பல் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா புதுசாக ஜிகின்னு தான் இருந்தது. இதெல்லாம் பார்க்குறப்பவே தெரியும் உங்களுக்கு, நல்லா இருக்குது பாருங்கள், நிறைய இருக்குது. வேணும்னா இதில் கண்டிப்பாக நம்ம வாங்கிக்கலாம். ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வாங்குகிற மாதிரி தான் இருந்தது. ஆக மொத்தத்தில் இப்போ நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரை ஓரளவுக்கு உங்களுக்கு காமிச்சிருப்போம். ஃப்ரண்டேஜில் என்ன இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, கடைசியில் என்ன இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ட்ரெஸ் மெட்டீரியலை விட, ட்ரெஸ்ஸஸை விட இந்த ஃபேன்சி ஐட்டம் தாராளமாக வாங்கலாம். வளையலாகட்டும், கம்பலாகட்டும், ஃபுல் செட்டு, ஆரம், ஜிம்கா, இந்த மாதிரி ஐட்டங்கள், கிளிப்பு, இதெல்லாம் தாராளமாக வாங்கலாம். நல்லா இருக்குது. ட்ரெஸ்ஸாவது டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. பட் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக புது பீஸாக இருந்தது. ரேட்டு ரொம்பவே நியாயமாக இருந்தது. தேவைப்படுறவங்க சீக்கிரமாக போய் வாங்கிக்கோங்க, இல்லைனா இதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாமே காலி ஆகிடும்னு சொல்லிட்டு தான் தோணுது. நேத்திக்கு மதியம் போயிருந்தவங்க அவ்வளோ கூட்டம், செம்ம ரஷ்ஷு கடையில். ஒருவேளை சண்டேன்றதுனால அப்படி இருந்ததா, அப்படி இல்லைன்னா மக்கள் பொங்கல் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்களா, இல்லை நியூ டெக்ஸ்டைல் ஆச்சே வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. ஆக மொத்தத்தில் நேத்திக்கு செம்ம ரஷ்ஷாக இருந்ததுங்க. இப்போ நான் இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் சாரீ வச்சுருக்காங்கங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக சாரீ வச்சுருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வச்சுருக்காங்க, ப்ளவுஸ் மெட்டீரியலும் வச்சுருந்தாங்க. நான் போன உடனே காட்டன் சாரீ பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன். இங்கேயும் வந்து அப்படி தாங்க இருந்தது. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இல்லை. சாரியும் பார்த்திங்கன்னா பழைய சாரீ மாதிரி இருந்தது. ஒரு புது சாரீக்கான லுக்கே அங்கே கிடைக்கல.
நான் போன இடத்துல எல்லாமே பார்க்கறதுக்கு பழைசு மாதிரி இருந்தது. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 200 இருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகியிருந்தது. 200லேருந்து 300, 400, 500 இப்படி நிறைய இருந்தது. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு திருப்தியாகவே இல்லை. அதனால் சாரியும் எடுக்கலை. அடுத்ததாக ப்ளவுஸ் பாருங்கள், ப்ளவுஸ் மெட்டீரியலும் இருக்குது, அதே மாதிரி ரெடிமேட் ப்ளவுசஸும் இருந்தது. ரெடிமேட் ப்ளவுசஸ் கண்ணை முடின்னு வாங்கலாங்க. கிளாத்தும் சூப்பராக இருந்தது, ரேட்டும் ரொம்ப சீப்புன்னு தான் சொல்லணுமே. நான் பார்த்துட்ருக்க இந்த கலம்காரி ப்ளவுஸ்லாம் 150 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. சீப்பு தானே, கண்டிப்பாக போய் பாருங்கள் ப்ளவுஸையும். அடுத்ததாக நம்ம கொண்டு போகிற வண்டியை சேஃபாக பார்க் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு பார்க்கிங் ஏரியாவும் இருக்குது. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைலுக்கு பேக் சைட் பார்க்கிங் ஏரியா இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச தகவல் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் கிளம்புறேன். பாய்.